உலகெங்கிலும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். நம்ம இந்த நிகழ்ச்சி மூலயமா ஒவ்வொரு ராசிக்கும் காலபுருஷ தத்துவம் என்ன மாதிரியான வேலைகளை செய்ய போகுது, உங்களோட பிறவி நோக்கம் என்ன அப்படின்றத நம்ம இந்த காலபுருஷ தத்துவ அடிப்படையில் ஒவ்வொரு ராசியும் காலபுருஷ தத்துவ அடிப்படையில் ஒவ்வொரு காரியத்துடன் பிறந்திருக்காங்க. ஸோ அந்த வகையில் 12 ராசிகளுக்குமான வாழ்வியல் காரணம், அதாவது நீங்கள் பிறந்ததோட நோக்கம், பிறவி நோக்கம், உங்கள் கர்மா என்ன அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். தொடர்ந்து காலையிலே பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். காலபுருஷ தத்துவப்படி மகர ராசியில் பிறந்தவங்களோட பிறவி நோக்கம், அவங்களுடைய கர்ம நோக்கம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். மகர ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா காலபுருஷனுக்கு 10வது வீடு. இந்த ராசி மண்டலத்தில் 10வது வீடாக வரக்கூடியது பார்த்திங்கன்னா மகர ராசி. மகர ராசி பார்த்திங்கன்னா கர்ம ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானம்னு சொல்லுவோம். இந்த காலபுருஷனுக்கே தொழில் ஸ்தானமாக வரக்கூடிய ஒரு ராசி யாரோட ராசி அப்படின்னா அந்த மகர ராசியோட அதிபதி சனி. சனியுடைய ராசியாக வரக்கூடிய இந்த மகர ராசியில் பிறக்கக்கூடியவங்க அன்புக்கும் பண்புக்கும் பணிவுக்கும் நேர்மைக்கும் ஒரு நீதி தவறாத ஒரு சரியான முறையான வாழ்க்கையை வாழணும் அப்படின்ற ஒரு கோட்பாட்டு வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க. ரொம்ப உணர்வுபூர்வமான நபர்களாக இருப்பாங்க. எந்த ஒரு தவறையும் அவ்வளோ ஈஸியாக கடந்து போயிட மாட்டாங்க. ஒரு தப்பு ஒருத்தவங்க நம்ம வேண்டியவங்களே செய்தால் கூட ஒரு நீதிபதியாக நின்று நீ செஞ்சது ரைட்டு, நீ செஞ்சது தப்பு அப்படின்னு அந்த இடத்துலையே சரியான நீதி பரிபாலனை பண்ணக்கூடியவங்க யாருன்னா இந்த மகர ராசிக்காரர்கள் தான். அவங்க வார்த்தைகள்லையுமே அந்த இது இருக்கும். எது சரியோ அது பக்கமாக நின்று பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க. நியாயத்தின் பக்கமே எப்பயுமே நிற்கக்கூடியவங்களாம் இந்த மகர ராசிக்காரர்கள் இருந்துகிட்ருப்பாங்க. ஸோ இந்த அடிப்படையில் தான் காலபுருஷ தத்துவப்படி மகர ராசியில் பிறந்தவங்க அவங்களோட குணநலன்களுமே இருக்கும். எப்பயுமே அநீதி பக்கம் செல்லாத நீதி தர்ம நியாயம் அப்படின்னு வாழக்கூடிய நிலையில் இருக்கிறதுனாலேயே இந்த மகர ராசிக்காரர்களுக்கு நிறைய பிரச்சனைகளும் எதிரிகளும் வாழ்க்கையில் சுற்றி வந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உழைப்பை ஒரு தெய்வமாக நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. உழைப்பு தான் நமக்கு சோறு போடுது, அதுதான் தெய்வம் அப்படின்னு சொல்லி உழைச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. உழைக்க அவங்க ஒரு அவங்க வாழ்க்கையில் வாழ்வுக்கு முழுசாக பார்த்திங்கன்னா உழைப்புக்காக ஒதுக்கக்கூடிய நேரங்கள் அதிகமாக இருக்கும். அதுதான் அவங்களுக்கு ஆத்ம திருப்தியையும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா காலபுருஷனுக்கே தொழில் ஸ்தானமாக வருது இல்லையா? அப்போ நம்ம அவங்களுக்கும் அந்த மகர ராசியில் பிறக்கிறவங்களுக்கும் எப்பயுமே உழைச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த ராசிநாதன் காலபுருஷத்துக்கு 10ஆம் வீடாக வரக்கூடிய மகர ராசியுடைய அதிபதி சனி பகவான் தான் வேலை ஆட்களை குறிக்கக்கூடிய கிரகமும் கூட. அதனால் செய்கிற செயல் ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம செய்துக்கிட்டே இருக்கணும், வேலை செய்துகிட்டே இருக்கணும், சும்மா இருக்கக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப ஒரு குறிக்கோளோடு இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் யாருன்னா அந்த மகர ராசிக்காரர்கள் தான். இவங்களோட எண்ணங்கள் மனம் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு கலை சார்ந்த துறைகளில் ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்கும். மீடியா துறைகளில் ஆர்வம் இருக்கும். எல்லாத்தையும் எளிதாக அட்ராக்ட் பண்ணக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க. ஒரு 100 பேர் நிற்கிற இடத்துல ஒரு மகர ராசிக்காரருக்காரனா தனியாக துண்டாக தெரிவாங்க. ஏதோ ஒரு செயல் அவங்கள்ட்ட மற்றவங்கள ஈர்ப்பை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அவங்க எண்ணங்களாலையுமே பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வசீகரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப வசீகரமிக்க ஒரு நபர்களாக இந்த மகர ராசிக்காரர்கள் நம்ம சொல்ல முடியும். ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான நபர் அப்படின்றதுனால பார்த்திங்கன்னா மகர ராசிக்காரர்கள்ட்ட பேசும்போது பழகும் போதெல்லாம் ரொம்ப வார்த்தைகள் ரொம்ப கவனமாக நம்ம வச்சுக்கணும். நம்ம சொல்கிற விஷயங்களில் இருக்கக்கூடிய நீங்கள் அறிஞ்சு சொன்னாலும் சரி, அறியாமல் சொன்னாலும் சரி, அதில் இருக்கக்கூடிய ஒரு பிழையான விஷயங்களை அவங்க மைண்டில் ஏற்றிட்டு நம்ம இப்படித்தான் அப்படின்ற ஒரு முடிவுக்கே முன்முடிவுக்கு வந்துடுவாங்க. அப்புறம் நம்ம அதை மாற்ற முடியாது. அவங்கள்ட்ட அது மாற்றணும் அப்படின்றது பகீரத பிரயத்தனம் பண்ணுற மாதிரி தான். அது அந்த அளவுக்கு ரொம்ப சிரமமான விஷயம். ஸோ மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப உன்னதமான நல்ல மனிதர்கள். அந்த நல்ல மனிதர்களோட நட்பை நம்ம எப்பயுமே இழந்துடக்கூடாதுன்ற குறிக்கோளோட நம்ம தக்க வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்க நமக்காக எப்பயுமே நின்று நம்மளுடைய வளர்ச்சிக்கு பெரிய உதவியாக இருப்பாங்க அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். ரொம்ப கனிவான நபர்களும் கூட. ரொம்ப ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆட்களாக இல்லாமல் ரொம்ப இலகுவான நபர்களாக இருப்பாங்க. அந்த உண்மைக்கு புறம்பா ஒருத்தர் போகிறாருன்னு தெரியும் போது தான் இவங்களோட இன்னொரு முகம் வெளிப்படும். அந்தளவுக்கு நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்பட்டு வாழக்கூடிய ஒரு நல்ல கௌரவமான வாழ்க்கையை வாழக்கூடியவங்களாக இந்த மகர ராசிக்காரர்கள் இருப்பாங்க. பயணங்களில் ரொம்ப பிரியமுள்ளவங்களாக இருப்பாங்க. புத்தகம் எழுதுதல், படிக்கிறது, இதிலெல்லாம் ரொம்ப
ஈடுபாடும் அக்கறையும் உள்ளவங்களாக இருப்பாங்க. கவிதை, கட்டுரைகள் எழுதுறது, ஒரு அமானுஷ்யமான இந்த திகில் கதைகள் இதெல்லாம் வந்து படிக்கிறதெல்லாம் வந்து இந்த மகர ராசிக்காரர்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருந்துகிட்ருக்கும். பல வகையிலையுமே வந்து பார்த்தோம்னாலும் இந்த மகர ராசிக்காரர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, காலபுருஷ தத்துவத்தின் நோக்கத்தின் அடிப்படையில் உழைப்பு ஒன்று தான் வந்து நமக்கான பெரிய ஆயுதம் அப்படின்றத வந்து சொல்லக்கூடியவங்களா, அதுக்கு அடையாளப்படுத்தக்கூடிய விதத்தில் தான் வந்து மகர ராசியில் ஒரு பிறப்பு நடக்குது அப்படின்னு உறுதியாக சொல்லலாம். மேலும் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காலபுருஷ தத்துவம் அப்படின்னா என்னன்றதை புரிஞ்சுக்கிறணும். ஏன்னா அது புரிஞ்சாதான் நம்ம ராசியோட தன்மைகள் உங்களுக்கே தெரிய வரும். ஸோ அதற்காக தான் வந்து இதை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது காலபுருஷ தத்துவன்றது வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்மளுடைய ராசி மண்டலம் தான். இந்த 12 ராசிகளும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல நிலையாக நிற்கக்கூடியது கிடையாது. ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு கிரகம் அதிபதியாகவும், அந்த கிரகங்கள் வந்து சுழற்சியிலேயே இருந்துக்கிட்டு இருக்கும். யாரை சுற்றி சுழன்றுட்டு இருக்காங்கன்னா, இந்த கிரகங்களோட தலைவனான சூரியனை சுற்றி சுழண்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒவ்வொரு கிரகமும் சூரியனை சுற்றி சுழண்டு வரக்கூடிய அந்த நேரம், அந்த அந்த இடைவெளி, கால இடைவெளி தான் வந்து காலம்னு சொல்கிறோம். இப்போ இந்த ராசி மண்டலத்தில் 12 ராசி மண்டலங்களாக நம்ம பிரித்து, இந்த காலபுருஷனை 12 வீடுகளாக பிரித்து, அந்த ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு வீட்லேயும் பிறக்கக்கூடியவங்களுக்குன்னு தனித்துவமான குணநலங்களும் பண்புகளும் உண்டு. அதில் வந்து இந்த காலபுருஷனை வந்து ஒரு 4 வகையாக பிரிக்கிறாங்க. முதல் விதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அர்த்த, கர்ம, காம, மோட்சம் அப்படின்ற நிலையில் பிரிக்கிறோம். ஸோ அர்த்தம் அப்படின்றது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பொருள், இந்த பிறவி நோக்கம் என்ன, இதுக்கு இந்த பிறவிக்கான பொருள் காரணம் என்ன அப்படின்றது தான் அர்த்தம். அடுத்தது வந்து வினை, என்ன வினையை செய்கிறதுக்காக இந்த பிறவி எடுத்திருக்கோம் அப்படின்றது, அதை தெரிஞ்சுக்கிறதும் இந்த ராசி மண்டலத்தை வச்சு இந்த காலபுருஷ தத்துவத்தை, ராசி மண்டலங்கள் வந்து காலபுருஷ தத்துவம்னு சொல்கிறோம். அதில் ஒரு ராசியில் பிறகு நம்ம உதாரணத்துக்கு வந்து ரிஷப ராசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது என்ன ஒரு பிறவி கர்மாவை நிறைவேற்றுறதுக்காக பிறந்திருக்கக்கூடிய ராசின்னு சொல்லலாம். அதே போல் வந்து மேசராசி அப்படின்னா வந்து அதுக்கு ஒரு பொருள் இருக்குது, அவங்க பிறப்புக்கான காரணம் ஒன்று இருக்குது, அது என்ன அப்படின்ற பற்றி சொல்லலாம். இப்போ இது எல்லாமே மாறும். அர்த்த, கர்ம, காமம், மோட்சம் எல்லாமே மாறும். இப்போ காமம் அப்படின்னா ஒரு பற்றோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை பெற்றிருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் யாருன்றது அந்த ஸ்தான அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் அந்த பண்புகள் வரும். இது மாதிரி மோட்சம், அதாவது விடுதலை. மோட்சம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பற்றற்ற நிலை. பற்றுக்கு வந்து பற்றற்ற நிலைக்கு போகிறது தான் வந்து இந்த வாழ்க்கை சுழற்சி. கால சுழற்சியில் இப்படி தான் நம்ம வந்து பிறவிகள் மாற்றி எடுத்து வந்துகிட்டே இருப்போம். இது வந்து அர்த்த, கர்ம, காம, மோட்சம் அப்படின்ற அடிப்படையில் விதியில் சொல்லக்கூடிய பிரிவினை முதல் படிநிலை. இதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ராசிகளை வந்து சரம், சிரம், உபயம் அப்படின்னு பிரிச்சுக்குவோம். அது போக பஞ்சபூத தத்துவங்களால் தான் வந்து இங்கே இருக்கக்கூடிய எல்லாமே உருவாகிருக்கிறது. அந்த அடிப்படையில் வந்து நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படின்ற வகையிலையுமே வந்து நம்ம ராசி மண்டலத்தை பிரிச்சிடும். ஆகாயம்ன்றது வந்து மத்தியில் இருக்கக்கூடியது. ராசி மண்டலத்தில் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த வெளி இருக்குது பார்த்திங்களா, அதுதான் வந்து ஆகாயமாக வரும். ஆனால் 4 தத்துவங்கள் தான், நிலம், நீர், நெருப்பு, காற்று. இந்த 4 தத்துவங்களும் பிரதானமான தத்துவங்களாக இருக்கும். இந்த அடிப்படையில் தான் ஒரு ராசிக்குரிய பண்புகளை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஒருத்தர் வந்து இப்போ ஒரு ராசியில் பிறப்பார், ஒரு லக்னத்தில் இருப்பார். ஒன்று வந்து பற்றை குறிக்கக்கூடிய காம ராசியிலையும், இன்னொன்று வந்து ஒரு கர்மாவை குறிக்கக்கூடிய, அதாவது நம்ம வினைகள், என்ன வினைகள் செய்ய பிறந்திருக்கோம், பிறவி நோக்கம் என்ன அப்படின்றத பற்றி சொல்லக்கூடிய ராசியிலையும் லக்னமாகவும் ராசியாகவும் பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த மாதிரியான படிநிலைகளோட நம்மளுடைய ராசி அமைப்புகள் இருக்கும். ஸோ இதில் எந்த ராசியில் பிறந்திருக்கீங்க, அதை வச்சு உங்களுக்கான வாழ்க்கை பலன்களை வந்து சொல்கிறதுக்காக தான் இந்த நம்ம காணொலி செய்திருக்கோம். ஸோ இந்த மாதிரியான அந்த கிரக தத்துவங்கள், ராசி மண்டலம் தத்துவங்கள், காலபுருஷனை பற்றின தெளிவான விளக்கங்களை வந்து இன்னும் நீங்கள் மேலும் தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் உங்களுடைய லக்னம் என்ன கர்மாவுக்காக பிறந்திருக்கு, என்ன வினையை செய்கிறதுக்காக பிறந்திருக்கு, உங்களோட பிறவி நோக்கம் என்ன, உங்களோட ராசி அடிப்படையில் உங்களுக்கான அந்த காலபுருஷ தத்துவம் என்ன சொல்ல வருது, இதை பற்றிலாம் இன்னும் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து இந்த டிஸ்பிளே இருக்கக்கூடிய என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய ஜனன ஜாதகத்தின் அடிப்படையிலான காலபுருஷ தத்துவ அடிப்படையிலான பலன்களை துல்லியமாக சொல்ல தயாராக இருக்கிறேன். நன்றி, வணக்கம் நேயர்களே, வணக்கம்.